வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு நம்ம வடுடியம்மன் சேனலுக்குள்ள போறோம். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சகல கட்டுகளையும் உடைக்கிற காளி மந்திரம் எந்திரமும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் குறி சொல்லிட்டே இருப்பாங்க. தெய்வம் வந்து கட்டுக்குள்ள இருக்கும். ரெண்டாவது வந்து வீட்டுக்குள்ள தெய்வம் வராது. நம்ம எவ்வளோ பூஜை பண்ணுவோம், வியாபாரம் பண்ணுவோம், நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் டல்லாக இருக்கும். ரெண்டாவது ஒரு ஹோட்டல் நடத்துவோம். நம்ம என்ன வியாபாரம் பண்ணாலும் ஒரு கட்டுக்குள் அகப்பட்டு இருக்கோம் நம்மளுடைய பணம் அப்படின்னும் போது அந்த தனத்தை வந்து ஆகர்ஷணம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தை வந்து கட்டு போட்டு வச்சிருவாங்க. ரெண்டாவது அவங்க வீட்டில் வர தனத்தை வியாபாரம் மூலியமா வர தனத்தையும் அதாவது மகாலட்சுமியை பந்தனம் பண்ணிடுவாங்க. அப்படின்னும் போது அதனால நமக்கு கஷ்டம் தரித்திரம் வரும். வீட்லயும் பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கும். அப்படின்னும் போது வீட்லயும் வந்து ஒண்ணுமே இருக்காது. எல்லாமே தொடச்சிட்டு போன மாதிரி இருக்கும். வரா மாதிரி இருக்கும், ஆனா வராது. அப்படின்ற பட்சத்துல அந்த கட்டை எப்படி உடைக்கிறது அப்படின்றதுக்கான பதிவு. இப்ப வந்து நவராத்திரி ஓடிட்டு இருக்கு. இந்த நவராத்திரியில இந்த எந்திரத்தை எழுதுங்க. இது வந்து காளியோட, அதாவது பத்ரகாளி எந்திரம் மந்திரமும் நான் சொல்றேன். இந்த பத்ரகாளி எந்திரத்தை எழுதிக்கோங்க. வெள்ளிக்கிழமை எழுதுங்க. எழுதிட்டு சுக்கிர ஓரையோ இல்லை குரு ஓரையிலோ எழுதுங்க. எழுதிட்டு காளிக்கு வந்து இந்த திராட்சை பழம், அந்த கருப்பு திராட்சையால ஜூஸு, ரெண்டாவது மாதுளம் பழம், 9 சிற்றெண்ணம் இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க. பண்ணிட்டு அதாவது நீங்க கருப்பு வஸ்திரம் அணிஞ்சுக்கோங்க. ஒரு சங்கல்பம் மேற்கொள்ளுங்க. உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் மேற்கொண்டு விநாயகர் பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எந்திரம் வந்து பின்னமில்லாத எழுதி ஒரு தீப ஒளியில வச்சு அதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது சகல விதமான கட்டும் உடஞ்சிடும். தனம் ஆகர்ஷணமாகும். வியாபாரம் ஏதாவது பந்தனம் இருந்தா அந்த கட்டும் உடஞ்சிடும். உங்க மேல சாமி வர்றதா இருந்தா அந்த சாமி வந்து ஆட்டோமேட்டிக்கா எந்த தெய்வம் வருதோ அந்த தெய்வமும் வந்து கரெக்டா ஆகர்ஷணமாகி வாக்கு, அதாவது குறியும் சொல்ல ஆரம்பிக்கும். உங்க மூலியமா வந்து அந்த குறியும் பலிக்கும், பர்ஃபெக்டா படிக்கும். ரெண்டாவது வந்து சில பேர் சொல்றது நடக்கலைன்னு சொல்லுவாங்க. தெய்வம் வந்து வாக்கு சொல்லுது, ஆனா சரியா சொல்லல, வாயை மட்டும் கட்டு போட்டிருக்காங்க, தவறா சொல்லுதுன்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அந்த கட்டை உடைச்சி என்ன நடக்க போதோ அடுத்த நிமிஷம் அதை அப்படியே தெள்ள தெளிவா சொல்லும் அந்த வாக்கு. இந்த பத்ரகாளியினுடைய எந்திரமும் மந்திரமும். இப்ப நான் மந்திரத்தை நான் சொல்றேன். ஹரி ஓம் சூலி கபாலி நீலி நீலகண்ட காளி காலாஸ்திரி அம்மா தாயே ஆங்கார சக்தி சாமுண்டி பத்ரகாளி சூலி கபாலி வா சாமுண்டி வா பத்ரகாளி வா சர்வ பூத பிரேத பிசாசுகளும் வஞ்சன சூனியத்தையும் எரி எரி சுடு சுடு உச்சாடு உச்சாடு ஹூம்பட் ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். 1008 உரு கொடுத்தா போறோம். அமாவாசைக்கு சொல்லிட்டு அது தீர்த்தமும் வந்து ஒரு செப்பு சொம்புல வச்சு கொஞ்சம் வேப்பலை, தெய்வத்து நண்டை, அதாவது குலதெய்வம் எல்லையம்மன் நண்டை வச்ச எலுமிச்சை பழம், கொஞ்சம் ஒரு சிட்டிக்க மண், வடகிழக்கு திசையில் இருக்கிற மண், இதையும் வச்சு அந்த ஜபம் பண்ணி, இல்லை 9 ஊர் தண்ணி 9 ஊர் கிணறு தண்ணியை வச்சு ஜபம் பண்ணிட்டு அதை நீங்க சாப்பிடணும். அந்த தண்ணியை சாப்பிடும் போது அப்போ வந்து தெய்வம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல இறங்கும். எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் போயிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எந்திரமும் மந்திரமும் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க.